ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடை விடுமுறை பிளானில் கடைசி நேரத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, ஸ்கூல் லேட்டாக திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோர் தரப்பில் நிறைய எதிர்பார்ப்புகள் காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கோடை விடுமுறையில் நிறைய பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த பள்ளி விடுமுறை கொஞ்சம் நாட்கள் தள்ளி போச்சுன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பி வரதுக்கு அது மாதிரியான கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் என்கிட்டையும் கேட்டிருந்தீங்க, போன வருஷம் மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லா பேரண்ட்ஸ்க்கு மத்தியிலையுமே இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கான இறுதி முடிவை நம்ம பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுட்டாங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வி இயக்குனருடைய இணை செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை 2025-26 ஆண்டுக்கான கல்வியாண்டில் பள்ளிகள் திறத்தல் தொடர்பான வழிமுறைகளை அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புக்கு ஜூன் 2ஆம் தேதி அப்படிங்கிறது பள்ளிகள் திறக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் திறப்பு முதல்வருடைய அணுகுமுறையின்படி, அவர்களுடைய அறிவிப்பின்படி, ஒருவேளை அந்த காலநிலை அதை இப்போ நமக்கு பருவநிலை மாறின மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போவே நமக்கு மழை காலம் மாதிரி பருவமழை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு கிளைமேட் ரொம்ப கூலிங்காக தான் போயிட்டுருக்க தவிர ரொம்ப கோடை வெயில்லாம் ஒன்றும் கொளுத்தலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அந்த டைமில் ஏதாவது பருவகால சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் லேட்டாக திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம கிளைமேட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நமக்கு ஜிஓ பாஸ் ஆகி நமக்கு அரசாணை வெளியிட்டாச்சு. ஸோ 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு முடிவாகவே எடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லை, அந்த பள்ளி திறக்கக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களையுமே கேட்டுக்கிட்டாங்க. அதே போல் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து ஒரு சில அறிவுரைகளை இந்த அரசாணையில் இணைச்சி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே கண்டிப்பாக 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பள்ளி நிர்வாகத்துக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025-26 கல்வியாண்டில் பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வியாண்டிலேயே இப்போயே செயல்படுத்தப்பட வேண்டிய கல்வி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அதே போல் கல்விசார் செயல்பாடுகளும் சொல்லியிருக்காங்க, கல்வி சாரா செயல்பாடுகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அறிவுரைகளை ஒன் பை ஒன்னாக அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி திறக்கிறதுக்கு முன்னால் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகளில் பள்ளி தூய்மை பணிகளை கொடுத்துருக்காங்க. அதாவது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புகளும், தலைமை ஆசிரியருடைய அறை, அலுவலகம், கழிப்பறைகள் உள்ளிட்ட பிற எல்லா ரூமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வகுப்பறைகள் எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும். மாணவர்கள் பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது வகுப்பறைகள் உட்பட பள்ளிகள் உட்பட எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கணும், எல்லாமே சீர் செய்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளுக்குமே தூய்மை பணி செய்ய சொல்லி கட்டளை பறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கிறதுக்கான ஆயத்தத்துக்கு எல்லாருமே ஆயத்தம் ஆயிட்டாங்க, அந்த கட்டாயத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க. ஸோ அதனால் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வகுப்பறைகள் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த குடிநீர் தொட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சரிப்படுத்தி க்ளீன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேல்நிலையில் நீர்த்தேக்க தொட்டி, ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு வரப்போகிறது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த நீர்த்தேக்க தொட்டிலாம் சரியாக இருக்கா, உட்புறம் கிருமி நாசினிலாம் கொண்டு நல்லா சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூய்மையாகவும் பாதுகாப்பான குடிநீர் மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அதே போல் சமைக்கக்கூடிய இடம், சமையல் அறை ரொம்ப நல்ல சுத்தமான நிலையில் கரெக்டாக இருக்கணும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் ரொம்ப தூய்மையான இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லி எவ்ரிதிங் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மின்விசிறிகள் சரியாக சுற்றுதா அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்ணி வச்சுக்கணும். ஜன்னல்கள், கதவுகள் இதை மாதிரியான இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கணும். அதே போல் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நல்லா தூய்மைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த லீவில் அதெல்லாம் தூசி படிச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டிஎல்எம்ஸுமே க்ளீன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் முழுமையான பாதுகாப்பிற்கு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அவங்களுடைய ஆசிரியர் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பள்ளி கேட்டுக்குள்ளார குழந்தைகள் வந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதோடைய முழு பொறுப்பு வந்து அந்த தலைமை ஆசிரியரும் பள்ளி ஆசிரியர்களும் தான் சேரும். ஸோ அதனால் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணுமோ அத்தனையும் நீங்கள் உடனே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கட்டடங்கள் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து உடைச்சிட்டு நல்ல புதிய கட்டடங்களை வந்து எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உடனே சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பள்ளி மாணவர் சேர்க்கை அரசாணையின் படி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15/3/2024 படி வந்து மாணவர் சேர்க்கை வந்து மார்ச் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க காட்டுற வழிகாட்டு நெறிமுறைகளின் படி தான் இந்த மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் அனைத்து பள்ளிகளிலுமே பள்ளி திறந்த முதல் நாள் அன்றே வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெல்லில் வந்து ஆ போட சொல்கிறது அது மாதிரிலாம் வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்வாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு சில பள்ளிகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம மயிலாடுதுறையில் இருக்க டிபிடிஆரில் அது மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம அது மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ இதை மாதிரி பள்ளி திறக்கும் நாள் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தி இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பள்ளிக்கூடம் வந்து 2ஆம் தேதி திறக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம். அதை நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். 90% எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. மேலும் இது போல் பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.